6 வயதே ஆன சாய் நரேன் சர்வதேச ஸ்கேட்டிங் விளையாட்டில் சாதனை படைத்து தமிழகத்திற்கு பெருமை சேர்த்துள்ளார். சிறு வயதிலேயே சாதிக்கும் வரிசை இடம் பிடித்துவிட்டார் 6 வயதே ஆன சாய் நரேன். சென்னை KK நகரில் உள்ள கிருஷ்ணசாமி மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் 2ஆம் வகுப்பு படித்து வரும் சாய் நரேனுக்கு ஸ்கேட்டிங் விளையாடுவதில் அலாதி ஆர்வம்தான். நரேனின் தந்தை கார்த்திக் சமையல் வேலை செய்து வருகிறார். இல்லத்தரசியான தாய் சௌமியா ஸ்கேட்டிங் விளையாட்டில் 4 வயதிலேயே சேர்த்து விட்டனர். ஆர்வத்துடன் பயின்ற அவருக்கு பெற்றோர் உறுதுணையாக இருந்தனர். நரேனின் தாய் சௌமியா மகனின் ஆர்வத்தை கண்டு தான் பார்த்து வந்த வேலையையும் விட்டுவிட்டு மகனை தினமும் பயிற்சிக்கு அழைத்து சென்றார். ஒரு நாள் பயிற்சியின் போது சாய் நரேன் கீழே விழுந்து அடிபட்டு தலையில் தையல் போடும் நிலை ஏற்பட்டது. மீண்டும் அனுப்புவதா வேண்டாமா என்ற சூழல் எழுந்தது. சுட்டித்தனம் மாறாத நரேன் மீண்டும் பயிற்சிக்கு செல்ல வேண்டும் என்று விருப்பப்பட்டதால் அதிலும் தீராத ஆர்வமாக இருந்ததால் பெற்றோர் சம்மதித்தனர். கடந்த 2012ஆம் ஆண்டு முதல் நரேன் ஸ்கேட்டிங் பயணம் மீண்டும் மாறாத வேகத்தில் துவங்கியது. தன்னை தயார்படுத்திக் கொண்ட சாய் நரேன் மாநில அளவில் ஹைதராபாத், புனே உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நடந்த போட்டிகளில் பங்கேற்றார். வெளிநாடுகளுக்கும் சென்று தனது சாதனையை வெளிப்படுத்திய நரேன் தனது விளையாட்டின் மீதான ஆர்வத்தை கைவிடவில்லை. பயிற்சி 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 இதுதான் நரேனின் வெற்றிக்கு பக்கபலம். இதுவரை 20க்கும் மேற்பட்ட தங்கப் பதக்கங்களை குவித்துள்ள சாய் நரேன் நண்பர்கள் வெவ்வேறு துறையை தேர்ந்தெடுத்த போதும் ஸ்கேட்டிங் துறையை தனக்கு பிடித்திருப்பதாக கூறி சாதனையை தொடர்ந்து வருகிறார். பயிற்சி உபகரணங்கள் கிடைத்த போதும் மேலும் சாதிக்க வேண்டுமே, உதவி கிடைத்தால் நல்லதுதான் என்று சாய் நரேனின் தந்தை சௌமியா கூறுகிறார். டிசம்பர்ல ஃபர்ஸ்ட் டைம் அவன் ஸ்கேட் பண்ணினான். ஒரு காம்படிஷனுக்கு டிசம்பர்ல நடந்தது. அது கிளப் மீட், அது நேரு ஸ்டேடியம்ல. அதுல 2 கோல்டு மெடல், ஒரு சாம்பியன்ஷிப் வாங்கினா. அதான் அவனோட ஸ்கேட்டிங்ல ஃபர்ஸ்ட் அச்சீவ்மெண்ட். கவர்மெண்ட்ல இருந்து எதிர்பார்க்கிறோம். பட் என்ன ஒரு பெரிய இதுனாக்கா, இப்ப நாங்க போறது எல்லாமே ஓபன் நேஷனல்ஸ், ஓபன் இன்டர்நேஷனல்ஸ் தான். சோ நாங்க என்டர்டெயின் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் பேசியிருக்கோம். பட் என்ன நடக்கும்னு தெரியாது. CM வரைக்கும் இது பண்ணியிருக்கு. ஸ்பான்சர்ஸ் கேட்டு இருக்கோம். நாங்களும் வெளியில பெரிய பெரிய கம்பெனிஸ்ல அப்ரோச் பண்ணிட்டு இருக்கோம். இவ்வளோ மெடல்ஸ் வாங்குவான், இவ்வளோ அச்சீவ் பண்ணுவான் அப்படின்றத நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவனால என்னால முடியுமா அப்படின்னு தான் இன்னி வரைக்கும் பண்ணிட்டு இருக்கான். இப்ப இந்த ஷிம்லாக்கு கூட பிராக்டிஸ் கம்மி தான். பட் அவன் சொல்லியிருக்கான், இல்ல நான் கண்டிப்பா வின் பண்ணுவேன் அப்படின்னு. தனக்கு இந்த விளையாட்டு பிடிக்கும் என்றும் என் தாயின் ஊக்கத்தினால் தான் தற்போது விளையாட்டில் பரிசுகளை வாங்க முடிந்ததாகவும் சாய் நரேன் பெருமிதம் தெரிவித்தார். நீச்சல் மற்றும் கால்பந்தாட்டமும் தனக்கு பிடித்தமானது என்று கூறும் நரேன் தான் பரிசுகள் வென்றதை பெருமையுடன் பகிர்ந்து கொள்கிறார். அப்பா சிவன் பார்க் கூட்டின்னு போனாரு. அங்க நான் பாட்டு கட்டுட்டேன். இல்ல ஃபர்ஸ்ட் லெவல்ல இந்த மாதிரி இருக்காரு. ஒரு ஷூ போட்டுக்கணும், ஒரு வீல் மாதிரி கொடுப்பாங்க, அது போட்டு ஓடணும். அப்புறம் தான் இது வரும். அப்புறம் இன்னொன்னு வரும். ஃபர்ஸ்ட் டைம் மண்டை உடங்கும் போது அப்பா பயந்துட்டாரு. அம்மா தான் என்கரேஜ் பண்ணாங்க. நரேனின் ஸ்கேட்டிங் விளையாட்டிற்கு பள்ளி நிர்வாகமும் ஊக்கப்படுத்தி வருகிறது. சாதனை மாணவர்களை நாம் தான் அடையாளம் காண வேண்டும். அவர்களுக்கு ஊக்கமும் ஒத்துழைப்பும் தந்தால் 1000 வீரர்கள் உருவாகி விடுவர் என்பதில் சந்தேகமில்லை.